நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே கர்த்தர், என்னையல்லாமல் இரட்சகர் இல்லை. Jesus coming soon. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்செட் ஆங்கிள் உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இப்போது ஒரு தம்பி ஜம்ப் ஃப்ராகெல்லாம் வாங்கினாப்படி அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அது. ஆனால் எல்லாருக்கும் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர்த்துக்கு பிகினர்ஸ் இருக்குது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இந்த டியூப் கொடுப்பாங்க. அந்த டியூப்பில் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஏற்றி விடணும். ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் காஸ்ட் பண்ணணும். அதான் இந்த இடத்துல பிளேடு வச்சு லேசாக அறுத்து விடணும். எவ்வளோன்னா இந்த லென்த்து பாருங்க, இவ்வளோதான். கரெக்டாக தெரியுது அறுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு கரெக்டாக மேலே வச்சு இப்படி ஒரு அறு என்ன பாருங்கள் எவ்வளோ இருக்குது, அந்த லென்த்துக்கு தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி பார்த்தீங்களா, இதுவும் அதே லென்த்துக்கு அறுத்து விடணும். அறுத்து விட்டால் என்ன ஆகுன்னா, நமக்கு இப்படி வரும்போது மீன் இப்படி பிடிக்கும்போது இது ரெண்டும் இப்படி கீழே இறங்கிடும், லாக் ஆயிரும். இது புதுசில் இது மாதிரி அறுத்துருக்க மாட்டாங்க. இப்படி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா மீன் அடிக்கும், ஆனால் மீன் மாட்டாது. மீன் அடிக்கும்போது ரிலீஸ் ஆகாது. எல்லா ஃப்ராகுக்குமே இது மாதிரி தான் பண்ணி வைக்கணும். இது பார்த்திங்களா, இதுவும் ஜம்ப் ஃப்ராகு. இது மாதிரி ஜம்ப் ஃப்ராகு தான் அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே இப்படி தான் பண்ணணும். அடுத்தது இதை நம்ம ஃபிஷ்ஷிங் போயிட்டு வந்தோடனே இது எல்லாத்தையுமே தனித்தனியாக இப்படி எடுத்து இதை ரிலீஸ் பண்ணி தான் வைக்கணும். இது இப்படி ரிலீஸ் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி துரும்பரிச்சிடும். எல்லாமே இப்படி ரிலீஸ் பண்ணி வச்சிடணும். அடுத்து வேறு ஃப்ராக் எல்லாமே, இது ஒரு புது ஃப்ராகு. இந்த இப்போ பார்த்தீங்களா, இந்த டெயில் இவ்வளோ தேவை கிடையாது. இவ்வளோ டெயில் இருந்துன்னா மீன் நல்லா மிஸ் ஆகும். அதே மாதிரி டெய்லி இப்படி எடுத்து என்ன பண்ணோன்னா, ஒரு முடிச்சு கரெக்டாக இந்த அளவுக்கு இப்படி எடுத்துட்டு சென்டரில் ஒரு முடிச்சு போடணும். இப்படி ஒரு முடிச்சு போடணும். இப்படி கரெக்டாக ஒரு முடிச்சு போட்டால் அடுத்தது இப்படி இழுக்கணும். வந்துடுச்சு. இப்போ மீன் அடித்தா உருவாது. இப்போ மீன் இப்படி பிடிச்சாலும் உருவாது, இல்லாட்டி இந்த இடத்துல இப்படி பிடிச்சா அது உருவி வந்துடும். அதனால் இந்த இடத்த இவ்வளோ லென்த்தில் கட் பண்ணிடணும். நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணிடணும். இல்லாட்டி ஒரு ஃப்ராக் அப்படி இப்படி போட்டுட்டு பாசியில் இப்படி இப்படி லேசாக டிச் பண்ணிய மாதிரி இருந்தால் இவ்வளோ டெய்ல் வேணும். நிறைய பாசி இருக்கிற இடத்துக்கு இந்த டெய்லை கட் பண்ணக்கூடாது. பாசி ஓரமாக போட்டு இழுக்கிற இடத்துல இந்த டெய்லை கட் பண்ணிடணும். இவ்வளோ கட் பண்ணிடணும். நீங்கள் பாசி இருக்கிற இடத்துல சும்மா இப்படி லேசாக இப்படி இழுக்கும்போது இப்படி இழுக்கும்போது இது நல்லா ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். இந்த டெய்லு இப்படி பண்ணும்போது அழகாக அட்ராக்ஷன் கொடுக்கும். அப்போ டக்குன்னு மீன் அடிக்கும். அதனால் ஃப்ராக் மெயின்டைன் பண்ணுறது தான். அதே மாதிரி ஃபிஷ்ஷிங் முடிஞ்சோன்னா இந்த ஃப்ராக் இந்த இடத்துல வச்சு இப்படி அமுக்கணும். இப்படி அமுக்கும்போது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இதையும் அதே மாதிரி தனியாக இப்படி வச்சிடணும். அதுதான் ஃப்ராக் மெயின்டைன். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்ல. ஓகே.